கிளாசிக் தமிழ் அகாடமியின் காலை வணக்கம். நமது அகாடமியில் தொடர்ந்து டெஸ்ட் பேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று லைவ் கிளாஸு ஒரு டெட்டுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கிளாஸினுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் 1னுடைய 100 மார்க்குக்கு நமக்கு வீக்லி டெஸ்ட் நடந்தது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு வீக்லி டெஸ்ட் 100 மார்க்குக்கு அப்படிங்கிற இதில் நடக்கும். அந்த வீக்லி டெஸ்ட்ல நடந்த ஒரு 25 கேள்விகள் இங்கிலீஷ்ல என்னென்ன கேள்விகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் முழுக்க நம்ம 6th ஸ்டாண்டர்ட் லிட்ரேச்சர் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் யூனிட், அடுத்தடுத்து வீக்லி டெஸ்ட்ல செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துருவோம். ஸோ இன்னைக்கு கொஷின் அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்டென்ஸ் பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. இப்போ லிட்ரேச்சர் அல்லது கிராமர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா நமக்கு இது ஒரு பரிச்சயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஐ கேவ் ஹர் அ பிரசன்ட். ஸோ ஐ கேவ் ஹர் அ பிரசன்ட். இதுல ஐ சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிருவீங்க, கேவ் வேர்பு கண்டுபிடிச்சிருவீங்க. 2 ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 1 ஹர், 2 அ பிரசன்ட். இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட் வரக்கூடியது எது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் டி டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் இருந்ததுன்னா, அது ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னா அப்ப ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஐஓ, டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். திரும்பவும் சொல்றேன், ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க, IODO அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப இதுல யாரு இதை வாங்கினாங்க, பெற்றுக்கொண்டவங்க யாரு? இது வாங்கினது யாரு? ஹர். கையில வாங்கினது யாரு? ஹர். அப்ப ஹர்ங்கிறது முன்னாடி வந்துருது இல்லையா? அப்ப யாரு வாங்கினாங்க? ஹர். இது ஹர் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல வந்துருது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது 6th ஸ்டாண்டர்ட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆக்சுவலி போன டைம் கேட்டிருந்தாங்க. ஃபேசினேட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சினானிம் மீனிங் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆன்சர் அட்ராக்டிங் கிரேட்லி. சரி, இதை நம்ம படிச்சுக்கணும், வேற எதுவும் பண்றதுக்கு இல்லை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? டேஷ் இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் சேகர் தத்தாத்ரி. சரி, இது என்னன்னா அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பயோ, அதுல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் 6th எதாவது இந்த போன 2025 அல்லது 26 டெட்டு பொறுத்தவரையிலும் ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 25. அதனால அடுத்த முறையும் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் அ ஆண்டனிம் ஃபார் பிரிடேட்டர்? ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினாக இருக்கு. பிரிடேட்டருக்கு ஆப்போசிட் என்ன, ஆண்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டனிம் அப்படின்றது ஆப்போசிட் வேர்டு. ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் வேர்டு என்னது? ப்ரே. ஓகே, ப்ரே இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. சூஸ் த அப்ரோப்ரியேட் ப்ரெப்போசிஷன். இதுல அப்ரோப்ரியேட்டான ப்ரெப்போசிஷனை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த ஆன்சரை சூஸ் பண்ணுவீங்க? சரி, லெட்ஸ் கோ ஃபார் ஆன்சர். த ஆன்சர் இஸ் டுவர்ட்ஸ். சரி, மீனிங் பாருங்க. த டாக் ran dash blind lady with great joy. இதுல ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பிளைண்ட் லேடி, கண்ணு தெரியாத, பார்வை இல்லாத ஒரு லேடியை பார்த்து நோக்கி, அந்த லேடியை நோக்கி ஓடினது. அப்ப அதை நோக்கி, இதை நோக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டைரக்ஷன் காட்டுறாங்க இல்லையா? அப்ப அப்படிங்கும் பொழுது ஆப்ஷன்ல என்ன இருக்கு? டூ இருக்கு, டூ வராது. ஆஃப் இருக்கு, ஆஃப் வராது. அவே. அப்ப அந்த ஆன்சர் டுவர்ட்ஸ். ஓகே, டுவர்ட்ஸ் த பிளைண்ட் லேடி. அதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஹீ இஸ் டேஷ் இங்கிலீஷ் மேன்.
அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஆர்டிக்கிள் அப்படிங்கிற டாபிக்ல கேட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாம்ல ஆர்டிக்கிள் இருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு நல்ல புரிதலோட நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டி இருக்குது. சரி, இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அண்ட் தான் ஆன்சர். சரிங்களா? இது ஆல்ரெடி தெரியும். ஹீ இஸ் அன் இங்கிலீஷ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். பட் ஒரு சிலது நமக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். சூஸ் த ரைட் கொஸ்டின் டேக். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண கொஸ்டின் டேக் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? அப்போ கொஸ்டின் டேக்னா என்னப்பா பண்ணணும்? கொஸ்டின் டேக் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகுதியில நமக்கு என்ன கொடுப்பாங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அப்ப அடுத்த பகுதியில நமக்கு, அதாவது சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வேரண்ட் தே அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பகுதியில இது இந்த தே வேர் சாரி அபவுட் த ஆக்சிடென்ட் இருக்கா, இது பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்னா இதுல நாட் இல்லை தானே, அப்ப இது பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் அப்படின்னா அந்த இதுக்கான கொஸ்டின் எப்படி இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். சரிங்களா? இதுல பி வேர்டுங்க இருக்கா, வேர் இருக்கு, அந்த பி வேர்டு எடுத்து முன்னாடி எழுதுங்க, பி வேர்டு. அடுத்தது ஒரு நாட்டை சேர்த்துருங்க, ஏன்னா கொஸ்டின் பாசிட்டிவாக இருந்தா ஆன்சர் நெகட்டிவ். அப்ப நாட் தே இருக்கு, அந்த தே எடுத்து இங்க எழுத வேண்டியதான். வேற எதுவுமே இதுல ஒத்து போகாது. சரி, அடுத்து மிஸ்பெல்ட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. மிஸ்பெல்ட் வேர்டு அப்படின்னு என்னது, இந்த வேர்ட்ஸ்ல எது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடிய வேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாக்குல், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறான ஆப்ஷன், தவறான ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த மிஸ்பெல்ட் வேர்டு, அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, 59 dash is one of the only 3 places in the world where mass nesting aribada takes place. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பாடத்துல இருந்து உள்ள இருந்து கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். என்னது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மாஸ் நெஸ்டிங் நடக்குது. அதாவது மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொன்னா என்னது, கடல் கரையில வந்து ஆமைகள் முட்டையிடுது. அப்ப அந்த முட்டையிடுறதுக்கு என்ன சொல்றாங்க, அரிபேடான்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்தியன் காஸ் கொடுத்துருக்காங்க, ஒடிஷா, கென்யா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப இதுல ஆன்சர் என்னது, ஒடிஷா இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்னது, ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட். ரொம்ப, ஏன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டுங்கும் போது ரொம்ப இதுல என்ன டஃப்பான ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கறது இல்லையா. சரி, பேசிக்கா கேட்டிருக்கோம், 25 கேள்விகள் தான். இதுல சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ நோ த ஆன்சர், த சப்ஜெக்ட் இஸ் த பேட்ஸ்மேன் இல்லையா. சப்ஜெக்ட் இங்க இருக்கு, த பேட்ஸ்மேன். அப்ப வேர்ப் எது, ஹிட்ஸ் தான் வேர்ப். அப்போ ஆப்ஜெக்ட் எது, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், SVO. அதோட நம்ம என்ன படிக்கிறோம், சென்டென்ஸ் பேட்டர்னும் நம்ம இதோட படிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 61 from which book the poem the crocodile has been adopted by Lewis Carroll அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்களா. இதுல என்ன கேட்டிருக்காங்க, லூயிஸ் கரோல் வந்து எந்த புத்தகத்துல இந்த போயம் எழுதியிருக்கிறாரு, இதை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஓகேங்களா, இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி, படிச்சாதான் இது ஆன்சர் எழுத முடியும். So let's go for next question. Mr. Rohan runs a library. Mr. Rohan runs a library. இதுல ரோஹன் பையன் தானே. சரி, ரோஹன் லைப்ரரி ரன் பண்றான். அவன் என்ன பண்றான், அவன் புக்கை வந்து லென் பண்றான், கடன் கொடுக்குறான். ஸோ அவன் அப்படின்னு சொல்றதுக்கு he. ஸோ he is the pronoun. ஸோ pronouns என்னது, I, you, we, they, he, she, it. சரிங்களா, இது ஒரு 7 வேர்டு இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற லெசன்ல வரக்கூடிய கேரக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க லெசன் படிச்சாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் ஓவன். ஓகேங்களா, சரி, இதுவுமே 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல முதல் சப்ளிமெண்டரி துணை பாடத்திலிருந்து இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஹேம்லெட் இஸ் ரிட்டன் பை,
இது ரொம்ப பிரபலமான ஒரு கேள்வி. ஹாம்லெட் இது ஆக்சுவலி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின், ஹாம்லெட் வந்து யார் எழுதுனாங்க? வில்லியம் ஷேக்ஸ்பியர். நம்ம கூடுதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மற்ற படைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேக்பெத் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாரு, கிங்லியர் எழுதியிருக்கிறாரு, அண்ட் ஒத்தெல்லோ அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு, அதுவுமே அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த நாலுமே ஹாம்லெட், மேக்பெத், கிங்லியர், ஒத்தெல்லோ இது எல்லாமே வந்து ஷேக்ஸ்பியருடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நாடகங்கள்ல அது ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. இதை 4 மேஜர் ட்ராஜடிஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 ட்ராஜடிகள்ல ஒண்ணுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்த முறை கொஸ்டின்ல என்ன கேட்கலாம், மெக்பெத்தோ, கிங்லியரோ அல்லது ஒத்தலோவை கேட்கலாம். சரிங்களா? அதனாலதான் நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, வந்தே மாதரம் எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. சரி, உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் கேட்கவா? பங்கிங் சந்திர சாட்டர்ஜியோடைய அவருடைய இன்னொரு பேர் இருக்கு, அது எந்த பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா காமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எஸ், ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆனந்தமாத் அப்படின்னு ஒரு ஒர்க், அது ஒரு கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்புல வந்த ஒரு பாடல் தான் ஏது அப்படின்னு சொன்னா இந்த வந்தே மாதரம். அதுல வந்த ஒரு பாடல் தொகுப்பு. சரிங்களா? ஸோ ஆனந்தமாத் எந்த வருஷம் எழுதியிருக்கிறாரு? 1882ல எழுதியிருக்கிறாரு. ரிட்டன் பை யாரு? சத்தோபாதையா. யாருப்பா அந்த சத்தோபாதையா அப்படின்னா, அவர் தான் யாரு? நம்ம பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? பங்கிங் சந்திர சத்தோபாதையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி வேணா கேட்பாங்க இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க. பாசிவ் வாய்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பாசிவ் வாய்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில் டு இட்ஸ் நெஸ்ட். அதுவா? இல்ல. sea turtles are wonderful creatures in this planet. அதுவும் இல்ல. the hippos were swimming by the ocean. அதுவும் இல்ல. அப்ப எதனால வந்து the hippos were carried away by the tall strong waves, அது எதனா பாசிவா இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே பாருங்க, ஆக்டிவ்க்கு ரூல் கொடுத்துருக்கேன், பாசிவ்க்கு ரூல் கொடுத்துருக்கேன். ஆக்டிவ்க்கு என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். எஸ், வெரி குட். அடுத்து கீழே என்னது? பாசிவ். அப்ப பாசிவ் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும், பி வேர்டு இருக்கணும், கண்டிப்பாக பி வேர்டு இருக்கணும். அப்ப பி வேர்டு இருக்கா? இருக்கு. verb 3 இருக்கா? இருக்கு. எங்க சார் இருக்கு பாருங்களேன். தி hippos were carried. hippos சப்ஜெக்ட், இது பி வேர்டு, வேர் வந்து பி வேர்டு. அப்போ பி ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், இதெல்லாம் வந்து பி ஃபேமிலி. பி என்ன அர்த்தம்? பின்னா இருன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல நம்ம ஹெல்பிங் வெர்பாக நம்ம என்ன பண்றோம்? பாசிவ் வாய்ஸ்ல பயன்படுத்துறோம். ஸோ கேரிட். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The baby hippo was named after the, இதுக்கான ஆன்சர் என்ன? படிச்சா தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்து ரெஸ்கியூவர். இது என்ன படம்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெசன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிப்போபட்டாமஸ், ஹிப்போ, சரியா, ஹிப்போ ஒன்று வரும். அந்த ஹிப்போவுடைய பேர் என்ன? ஓவன். சரி, அந்த ஓவனை யாரு காப்பாத்துறது? அது ஓவனை காப்பாத்துனது, ஓவன் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் காப்பாத்தினாங்க. அதனாலதான் அந்த ஓவன் அப்படிங்கக்கூடிய ஹிப்போ குட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? இந்த ரெஸ்கியூவர் இல்லையா, ரெஸ்கியூவர் வந்து காப்பாத்தினதுனாலதான் அவங்களுக்கு ரெஸ்கியூவர் பேரே ஹிப்போக்கு ஓவன் அப்படின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? அதோட லெசன் படிங்க. இட் வில் பி வெரி ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். புக் பேக்குங்கிறத விட புக்கில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டு இருக்கிறது. ஸோ கொஞ்சம் போய் பார்த்து படிங்க. இதோட ஆன்சர் வந்து தி மெட்ராஸ் crocodile. கிளாசிக் தமிழ் அகாடமியினுடைய வகுப்புகள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல டவுட் இருந்தா நீங்க உங்களுடைய காமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை செய்யப்படும். அடுத்தது பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க. Who in the poem pours water on himself? யாரு வந்து
அவன் அவனுடைய மேலேயே அவனுக்கு மேலேயே தலையிலேயே என்ன போட்டுக்கிறான், தண்ணியை ஊத்திக்கிறான். யாரு? இதுவுமே புக்ல இருந்து கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து crocodile. சரிங்களா? crocodile தான் அந்த வேலையை பண்றான். பேசாம போயிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் எலிஃபென்ட் இருக்கு, எலிஃபென்ட் போட்டுறக்கூடாது, படிச்சா அது ஈஸியாக இருக்கும். டேஷ் வெயிட் ஃபார் யூ சின்ஸ் 40 minutes. ஸோ இதுல கொஸ்டின் என்னது? டேஷ் வெயிட் ஃபார் யூ சின்ஸ் 40 minutes. ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல சின்ஸ் இருக்கா? சின்ஸ் வந்தாலே என்ன டென்ஸுப்பா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன இருக்கணும்? வேர்பு, அதாவது ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? வெயிட் இருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும்? ஐ இருக்கிறதுனால ஹேவ் போடணும். ஸோ ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி. ஒருவேளை கம் இருந்தால் என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம மாற்றணும். ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் கம்மிங் போடணும். சரிங்களா? அவ்வளோதான், வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரெடிகேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன? ராஜு தான் சப்ஜெக்ட். அப்போ ப்ரெடிகேட் என்ன? யூ கெட் தி ஆன்சர். ப்ரெடிகேட் வந்து ராஜுவை தவிர்த்து மிச்சம் என்னென்ன இருக்கோ அந்த சென்டென்ஸ்லயே, ராஜுவை தவிர்த்து மிச்சம் என்னென்ன இருக்குதோ எல்லாமே என்னது? ப்ரெடிகேட்டுக்குள்ள வந்துடும். ஸோ ஹேஸ் கிடையாது, ரெஸ்ட் கிடையாது, ராஜு கிடையாது, ஹேஸ் டு ரெஸ்ட் எல்லாமே, ஹேஸ் டு ரெஸ்ட் எல்லாமே வந்து ப்ரெடிகேட். சரி, அடுத்து பாருங்க. டேஷ் இஸ் அ பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்ஸ். இது ஈஸி கொஸ்டின். ஓகேங்களா? கொஸ்டின் ஆன்சர் என்ன? சி டர்ட்டில். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சினானிம் கேட்டிருக்காங்க. மிஸ்ட்ரீஸ்க்கு சினானிம் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆன்சர்? த ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருக்காங்க? மிஸ்ட்ரீஸ் கேட்டிருக்காங்களா? ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சராக சினானிமாக இருக்கு. அடுத்து கேமஃப்ளாஜுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கேமஃப்ளாஜுக்கு வந்து ஆண்டோனிம் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ரிவீல் இஸ் த ஆன்சர். கேமஃப்ளாஜ் அப்படின்னா என்ன மீனிங்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஹைட், டிஸ்கைஸ் சம்திங் அண்ட் சீக்ரெட், இது எல்லாமே என்னது? மீனிங். ரிவீல் மட்டும்தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்து விச் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இதுல கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோ ஃபார் ஆன்சர். Olive ridleys are the only sea turtles seen on Indian shores கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வேர்டு ஒன்லிங்கிறது தப்பு. சரிங்களா? இப்படிதான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, முக்கியமான எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம வந்து ஃபுல்லா படிக்காம, நல்லா படிக்காம தப்பான ஆன்சரை போட்டுட்டு வந்துருவோம். இந்த ஒன்லிங்கிற வேர்டு வந்து மீன்ஸ் நெகட்டிவ். இது ஆக்சுவலி ஆன்சர் கிடையாது. ஆலிவ் ரிட்லீஸ் ஆர் ஒன் ஆஃப் த sea turtles seen on the Indian shores-ங்கிறது கரெக்ட். ஒன்லி கிடையாது, ஒன்னும் இல்லை. இதே மாதிரி இன்னும் 5 வகைகள், 4 வகைகள் இருக்கு. மொத்தம் 5 வகை என்னது ஆமைகள் வந்து இந்தியன் ஷோர்ல வந்து முட்டையிடுறதா வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதோட முடியுது. இப்போ நம்ம பார்த்தது வந்து வீக்லி டெஸ்ட் 1-னுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ இந்த வகுப்பை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வகுப்பு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அகாடமியில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன் டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ஃபார் தமிழ். அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து டிஎன் டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ஃபார் தமிழ். டெட்டில் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போத் வி ஆர் ப்ரொவைடிங். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அந்த நம்பரில் கால் பண்ணி கேட்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஒரு 1000 rupees நீங்கள் வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1 month எடுத்துக்கலாம். நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சுக்கு வந்து 4999 வந்து ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் கால் த அகாடமி அண்ட் ஸ்பீக் டு த மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோஸ் வந்து நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன்.